இங்க ஜானுங்கிற ஒருத்தன் எப்பவும் ஸ்குவாட்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது அவன் சுத்தி ஷார்ப்பான கத்திகளை வச்சிருப்பான். அப்பதான் தைரியமா அவனோட பிராக்டிஸை ஃபுல்லா முடிக்க முடியும்னு நினைச்சிருப்பான். ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா வித பாய்சனையும் அவனோட பாடி தாங்கணுங்கிறதுக்காக விஷ பூச்சிகளை கூட அப்படியே சாப்பிடுவான். அடுத்ததா அவனோட பாடி வலிய தாங்கணுங்கிறதுக்காக 3 மணி நேரம் அவனை குக்கியில மாட்டி தொங்க விடுவாங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்றான்னு பார்த்தா உலகத்திலேயே ரொம்பவும் டேஞ்சரான ஒரு ஜெயிலுக்கு அவன் போக வேண்டியது இருக்கும். ஆனா அங்க சர்வைவ் பண்ணணும்னா சாதாரண மனுஷனை விட பல மடங்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் முடியும். அதிர்ஷ்டவசமா அவனோட ஃபேமிலி பணக்காரங்கிறதால ஸ்பெஷலா அவனுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கோச்சை வச்சு டெய்லி பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அடிகளை தாங்குற சக்தி அதிகமா வேணுங்கிறதுக்காக அந்த மாஸ்டர் ஒரு தீ எறிகிற கம்பியால அவனோட பாடியில அடிச்சு அவனோட ஸ்கின்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துறாரு. அடுத்ததா அவனுக்கு சண்டை பயிற்சியையும் கத்துக் கொடுக்குறாரு. அவனோட பாடிக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணுங்கிறதுக்காக லஞ்சுக்கு சீ ஃபுட்டால செய்யப்பட்ட அருவருப்பான ஷேக்கை குடிக்க கொடுக்குறாரு. அடுத்ததா ஃபிங்கர் ட்ரைனிங் டைம்ல அவனை ஒரு விரலை சூஸ் பண்ண சொல்றாரு. சரின்னு அவன் ஒரு ஃபிங்கரை காமிச்சதும் அதால ஒரு வுட்டன் போர்டை உடைக்க சொல்றாரு. ஆனா அதுல அவனோட ஃபிங்கர் பெண்ட் ஆகிருது. அதையும் அந்த கோச் உடனே சரி பண்ணிடுறாரு. அப்படியே 6 மாசம் ட்ரைனிங் போயிருது. இப்போ அவனோட ஸ்கில்ஸ் டேலண்ட் எல்லாம் பல மடங்கு அதிகமா மாறி இருக்குது. இப்போ அவன் ஆணி படுக்கையில படுத்தா கூட அவனோட ஸ்கின்னுக்கு எந்த காயமும் ஏற்படாத மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிடுது. கடைசியில அவனோட ஃபிங்கரால அந்த வுட்டன் போர்டை சக்சஸ்ஃபுல்லா படிச்சதும் அவனோட ட்ரைனிங் ஃபுல்லா முடியுது. அதுக்கப்புறம் அவனை அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஜெயிலுக்கு போற வழியில மத்தவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஜான் மட்டும் எந்த பதட்டமும் இல்லாம அமைதியா இருக்கிறான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கைதி ஜானை சீண்டும் போது ஜான் ஒரே பிடியில அவனை வழியில அலற வச்சிடறான். அடுத்ததா அப்படியே ஜெயிலுக்கு வர்றான். அங்க அவனோட ரூமுக்கு வரும்போது அவனோட பெட்ல ஒருத்தர் இருக்கிறத பார்த்து அவரை கீழே இறங்கி வர சொல்றான். ஆனா அந்த கைதி ஜானோட பாடியை பார்த்து தப்பா எடை போட்டு அவனை ஈஸியா மிரட்டிடலாம்னு நினைச்சு இறங்க முடியாதுன்னு மறுத்துறாரு. இதனால கடுப்பான ஜான் பெட்டுக்கு அடியில ஓங்கி ஒரு கிக் பண்றான். அடுத்த செகண்ட்லயே அவர் மிரண்டு போய் அவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலேயே மோசமான ஒரு கைதியை காமிச்சு அவன் கிட்ட மட்டும் எப்பவும் மோதிடக்கூடாதுன்னு அவனை வான் பண்றாரு. கிட்டத்தட்ட 6.5 அடி உயரமும் 500 பவுண்டு எடையும் கொண்ட அந்த ராட்சசன் அந்த ஜெயிலேயே வீக்கா இருக்கிற கைதிகளை மட்டும் பிடிச்சு வச்சு மிரட்டுறத வழக்கமா வச்சிருந்திருப்பான். அதை கேட்டு ஜான் கொஞ்சம் கூட பயப்படாம ஸ்ட்ரைட்டா அந்த ராட்சசனையே சண்டைக்கு கூப்பிடுறான். அதை பார்த்து மற்ற கைதிகள் எல்லாம் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு நினைச்சு அந்த சண்டையை வேடிக்கை பார்க்கலாம்னு கூடி வர்றாங்க. அப்போ அந்த ராட்சசன் ஜானோட சைஸை பார்த்துட்டு கோபத்துல ஜானை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது சடனா ஜான் ஓங்கி ஒரு கிக் விடுறான். அதுக்கப்புறம் அவனோட 3 விரலையும் உடைச்சு அவனை அடிச்சு தரையிலையும் விழ வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்க வந்த ஒயிட் கேங் லீடரையும் ஒரே பஞ்சில மயக்கமடைய வச்சிடறான். அன்னையில இருந்து அந்த ஜெயில ஜானை எதிர்க்க யாருக்குமே தைரியம் வரல. அடுத்ததா எல்லாரையும் கூப்பிட்டு புது ரூல்ஸை போட ஆரம்பிக்கிறான். இனிமே அந்த ஜெயில யாருமே சண்டை போடக்கூடாது. யாராவது அந்த ரூலை மீறினாங்கன்னா ஜானே அவங்கள பனிஷ் பண்ணுவான். போக போக அந்த ஜெயில இருந்த கைதிகள் எல்லாரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. கடைசியில அந்த ஜெயில இருந்த எல்லாரும் சந்தோஷமாவும் ஒற்றுமையாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க.